ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இடையிலான பேச்சுவார்த்தையால் அதிக கவனம் பெற்றிருக்கிறது அவர்கள் சந்தித்த இடமான அலாஸ்கா. பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட அலாஸ்கா பற்றிய சுவாரஸ்யமான பின்னணியை தற்போது பார்க்கலாம். கண்கொள்ளா இயற்கை சூழல், சுற்றுலா தலங்கள், எண்ணெய், எரிவாயு, சுரங்க வளங்களுடன் அள்ள அள்ள குறையாத மீன் வளத்திற்கு சொந்தமான இடம்தான் அலாஸ்கா. அலாஸ்கா என்றால் மாபெரும் நிலம் என்று பொருள். பெயரை போலவே அமெரிக்காவின் மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்றாக விளங்குகிறது அலாஸ்கா. அமெரிக்காவிற்கு வடமேற்கு பகுதியில் ரஷ்யாவை ஒட்டி அமைந்துள்ளது அலாஸ்கா. அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அட்சய பாத்திரமாக விளங்கும் அலாஸ்கா ஒரு காலத்தில் ரஷ்யாவிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்ட மாகாணம் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், 1867ஆம் ஆண்டு வரை ரஷ்யாவுக்கு சொந்தமாகவே இருந்தது அலாஸ்கா. 1740களில் ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் அலாஸ்காவை அடைந்தனர். அங்கு அதிக அளவில் இருந்த கடல் சிங்கங்களை கொன்று அவற்றின் தோலை விற்பனை செய்து பெரும் லாபம் ஈட்டி வந்தனர். பின்னாட்களில் அதுவும் குறைந்து போனது. போர் மற்றும் பல்வேறு வழிகளில் ரஷ்யா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த காலகட்டம் அது. நிதி மற்றும் பாதுகாப்பு சிக்கல் ஏற்பட்டதால் அலாஸ்கா பகுதியை நிர்வகிப்பது கடும் சவாலானதாக இருந்தது. ரஷ்யர்கள் யாருமே வாழ விரும்பாத, வருமானம் ஈட்ட முடியாத ஒரு பிராந்தியத்தை வைத்துக்கொண்டு ஏன் சிரமப்பட வேண்டும் என நினைத்த ரஷ்யா அதை விற்க தீர்மானித்தது. அதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவிடம் விலை பேசப்பட்டு டீல் முடிக்கப்பட்டது. ராஜாங்க ரீதியாக அலாஸ்காவை வாங்குவது நல்ல முடிவாக அமெரிக்கா கருதியது. தொடர்ந்து 1867ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி 7.2 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அலாஸ்காவை அமெரிக்காவிடம் விற்றது ரஷ்யா. இந்த விஷயத்தில் அப்போதைய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் சீவர்ட் முக்கிய பங்கு வகித்தார். அலாஸ்காவை வாங்கியதற்கு அமெரிக்காவில் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. அலாஸ்கா ஒரு தேவையில்லாத ஐஸ் பெட்டி என கடுமையான விமர்சனங்கள் வந்தன. எனினும் சீவர்டின் முடிவு பின்னாட்களில் அமெரிக்காவுக்கு பலன் தந்தது. அலாஸ்கா பகுதியில் தொடர் ஆய்வுகளை நடத்திய அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் அங்கிருக்கும் தங்கம், எரிபொருள் உள்ளிட்ட பல்வேறு வளங்களை கண்டறிந்தனர். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணணும் என்ற பிரபலமான நகைச்சுவை வசனம் அலாஸ்கா விஷயத்தில் அப்படியே பொருந்தி இருக்கிறது என்றே கூறலாம். புதிய தலைமுறைக்காக விக்னேஷ் கதிர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.